வெல்கம் டு கல்பு யூவி கிரியேட்டிவ். சில்க் த்ரெட் வச்சு எப்படி ஸ்டெம் ஸ்டிச் போடலான்றதை பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரே கலரில் வந்து 2 த்ரெட் வர மாதிரி நான் எடுத்திருக்கேன். எப்போவும் த்ரெட்டுக்கு யூஸ் பண்ணுற அயன் நீடில் யூஸ் பண்ணி தான் போட போகிறோம். இப்போ எப்படி போடலான்றதை பார்க்கலாம். ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வரைஞ்சிருக்கேன். இந்த லைனில் நம்ம இப்போ ஸ்டெம் ஸ்டிச் போடலாம். எப்படி போடலான்றதை பாருங்கள். த்ரெட்டை இப்போ நம்ம வெளியே எடுத்து ரொம்ப குட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் மீடியமான ஒரு செயின், கொஞ்சம் பெரிய செயின், அதை லாக் பண்ணுற மாதிரி ஒரு குட்டி செயின்லேருந்து ஃப்ரண்ட்டில் கொண்டு போகும். நம்ம ஆரம்பித்து கொண்டு வந்தால் அதே டைரெக்ஷனில் முன்னாடி கொண்டு போய் இந்த லாங் செயின் போட்டோம் இல்லையா, அந்த லாங் செயினுக்கு நடுவில், அதாவது உள்ளே குத்தாமல் அந்த ஸ்டிச்சோட ரைட் சைடில் நடு சென்டரில் வர மாதிரி வெளியே இருந்து குத்தி நம்ம மறுபடியும் கீழே எடுத்துகிட்டு வரணும். அதே மாதிரி லாங் ஸ்டிச் ஒன்று, அடுத்து குட்டி செயின். அடுத்த ஸ்டிச் ஆரம்பிக்கும் போது நம்ம எங்கே குத்தணும் அப்படின்னா ரைட் சைடில் இந்த நாட் மாதிரி ஒன்று விழுந்திருக்கு இல்லையா, அந்த நாட்டுக்கிட்ட குத்தி நம்ம இப்படி இழுக்கணும். இதுக்கு பேர் வந்து பட்டன் ஹோல்னு சொல்லுவாங்க. அதைத்தான் நம்ம ஸ்டெம் ஸ்டிச்சில் யூஸ் பண்ணுறோம். இப்படி இழுத்து அதே மாதிரி லாங் செயின், குட்டி செயின், இந்த நாட்டுக்கு ரைட் சைடில் குத்தி வெளியே எடுக்கணும், கீழே இழுக்கணும். இந்த ஸ்ட்ரெம் ஸ்டிச்சை நீங்கள் பார்டர் டிசைனுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம், பார்டர் ஹைலைட்டிங்க்கு. ஒரு பெரிய செயின், ஒரு குட்டி செயின், இந்த நாட்டுக்கு ரைட் சைட்லேருந்து குத்தி கீழே இழுக்கணும். பட்டன் ஹோல் ஸ்டிச் நல்லா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஸ்டிச் நல்லா ஈஸியாக வரும். இந்த நாட்டுக்கு ரைட் சைடில் இருந்தால் வெளியே எடுக்கணும். போடுற ஸ்டிச்சோட லென்த்து வந்து ஒரே மாதிரி இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. அப்போ தான் நீட்டாக வரும், நீட்டாக இருக்கும். இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். லைன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு.